தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜான் சாவ் என்பவர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த 26 வயது நிரம்பிய இளைஞர். அவருக்கு சிறு வயது முதலே மிகுந்த ஆர்வம் உண்டு. எதன் மீது என்றால், இந்த இயற்கையின் மீது, உலகில் இருக்கிற அதிசயங்களின் மீது, கடலில் வாழ்கிற உயிரினங்கள், இந்த மானிடகுலத்தில் பல்வேறு இனங்களாக பிரிந்திருக்கிற மக்கள் என இவர்கள் யாவற்றின் மீதும் அந்த இளைஞனுக்கு மிகுந்த தீவிர ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் சாகச வலைப்பதிவுகளை அவன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டே வந்திருக்கிறான். இப்படிதான் அவன் பள்ளி பருவத்தில் இருந்தபோது இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கிற சென்டினல் தீவை பற்றியும் அங்கு வாழ்கிற பழங்குடியின மக்களை பற்றியும் அவன் அறிந்து வைத்திருந்தான். அவன் இளைஞனாக வளர்ந்தபோது அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் அவனை தூண்டி எழுப்பியது. அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவை பற்றி அறியாத அந்த சென்டினல் தீவு மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும், அந்த மக்களுக்கு ஆண்டவருடைய மதிப்பீடுகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என விரும்பினான் அந்த ஜான் சாவ் என்கிற இளைஞன். இதனால் அந்த முயற்சியை அவன் மேற்கொள்ளத் தொடங்கினான். சென்டினல் தீவு என்பது மிக மிக ஆபத்தான ஒரு தீவு. அங்குதான் உலகின் மிக பழமை வாழ்ந்த பழங்குடியின மக்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்களை நெருங்கிச் செல்வதே மிக மிக கடினம். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உடைய மக்கள்தான் அந்த தீவில் வசிக்கிறார்கள். யாராவது அவர்களை நோக்கி அவர்களை நெருங்கி வருவதை பார்த்தால் உடனடியாக கூட்டமாக வந்து தங்கள் கைகளில் இருக்கிற அம்புகளையும் ஈட்டியையும் வைத்து தாக்கி அவர்களை கொலை செய்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள். இந்த இளைஞனுக்கு ஆர்வம், அவர்கள் மத்தியில் சென்று நற்செய்தி பணியை செய்ய வேண்டும் என்று. அதனால் மிகுந்த ஆர்வத்தோடு அந்த இடத்திற்கு செல்ல முயற்சி செய்கிறான். அவன் அப்படி முயற்சி செய்த நிலையில் அந்த தீவு இன மக்களினால் அவன் கொல்லப்படுகிறான். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சென்றவன் அந்த இடத்திலேயே கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரிக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் சீடர்கள் பல்வேறு இடங்களுக்கு சிதறுண்டு போனார்கள். ஒரு கண்ணாடி கீழே விழுந்துச்சுன்னா எப்படி அது நொறுங்கி போகுமோ, சிதறுண்டு போவோமோ, அதுபோல பல திசைகளில் சீடர்கள் எல்லாம் சிதறுண்டு போயினர். யூதேயா, சமாரியா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அவர்கள் சென்று நற்செய்தி பணியை ஆற்றினார்கள். பல்வேறு துன்பங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள். குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொன்ற பிறகு அவர்களுக்குள் அச்சம் மேலோங்கியது. அந்த அச்சத்தினால் அவர்கள் உலகின் பல இடங்களுக்கு சிதறுண்டு ஓடினார்கள். ஆனால் மிக மிக முக்கியமான செய்தி இதுதான். சிதறுண்டு போனவர்கள் என்ன செய்தார்கள்? அமைதியாக இருந்தார்களா? பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்களா? அப்பா ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய பணிகளை செய்ய போனார்களா? இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் இந்த சீடர்களும் திருத்தூதர்களும் அந்த செயலை செய்யவில்லை. உண்மைதான், ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொன்றபோது அவர்களுக்குள் அச்சம் மேலோங்கியது. சவுல் என்பவன் வீடு வீடாக சென்று எல்லோரையும் இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைத்த போது அச்சம் மேலோங்கியது. ஆனாலும் எதை குறித்தும் அவர்கள்
பயப்படவில்லை, அஞ்சவில்லை, யாரை குறித்தும் அவர்கள் அச்சப்படவில்லை. மாறாக சென்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை, நற்செய்தியை அறிவித்தார்கள். இறை ஆட்சியை கட்டி எழுப்பினார்கள். விண்ணரசை இந்த உலகத்தில் நிறுவினார்கள். அப்படிப்பட்ட திருத்தூதர்களுடைய அந்த ஆர்வமும் கிறிஸ்துவின் மீது இருந்த ஈடுபாடும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு வலிமை ஊட்டிய அவர்களுடைய நற்செய்தி தூதுவ பணியும் மிகவும் போற்றுதற்குரியதாக இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அப்படி பலரை அவர்கள் பிடித்திருந்த அந்த தீய ஆவிகளை அவர்களிடமிருந்து விரட்டினார்கள். முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் குணமானார்கள். இதனால் அவர்கள் இருந்த இடத்திலும் அவர்கள் சந்தித்த மக்கள் மத்தியிலும் மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. பசியோடு இருக்கிறவங்களுக்கு நாம் உணவு கொடுத்தா எவ்வளவு மன நிறைவோடு அந்த உணவை அவர்கள் உட்கொள்வார்கள். அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அதுபோலதான் நற்செய்தியும் கூட. நற்செய்தியின் மீது தாகமாக இருக்கிறவர்கள், நற்செய்தியை பற்றிய எந்தவிதமான விழிப்புணர்வும் இல்லாதவர்கள், கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும் போது, கிறிஸ்துவ மதிப்பீடுகளை சொல்லும் போது, நற்செய்தியின் தூதுவர்களாக மாறி இறை வார்த்தையை அறிவிக்கிற போது அவர்களுடைய உள்ளத்திலும் மன நிறைவு வருகிறது, முழுமை பெறுகிறது. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் மத்தியில் நாம் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற திருத்தூதுவர்களாக செயலாற்றுகிறோம். எனவே இந்த நாளிலும் வாழும் நற்செய்தியாக வாழ கடவுள் நமக்கு அழைப்பு தருகிறார். செவி கொடுப்போம், நற்செய்தியின் தூதுவர்களாய் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்வோம். ஆமீன்.